அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னையோட இஃப்தாருக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக வாட்டர் மெலனில் அகர் அகர் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 10 கிராம் கடல் பாசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக ஒயிட் சுகர் சேர்த்து இறக்கியாச்சு. இப்போ இதை 2 பவுலில் சேர்த்துட்டு இதை ஒரு ட்ரிங்க்குக்கு ரெடி பண்ண போகிறேன். இதை இப்போ வாட்டர் மெலன் புட்டிங்க்கு தனியாக கொஞ்சம் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் திக்கான பால் சேர்த்துக்கலாம். வாட்டர் மெலனை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா செட்டாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான வாட்டர் மெலன் புட்டிங் ரெடி. இப்போ ஒரு கிளாஸில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் வாஷ் பண்ணி ஊற வச்ச பாதாம் பீசனும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடல் பாசியும் சேர்த்துலாம். இதில் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக சேர்த்துட்டு இப்போ பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கோங்க. அதுக்காக பிஸ்தா எசன்ஸும் ரோஸ் மில்க்கும் தான் தனித்தனியாக ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு இஃப்தாருக்கு இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.